அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு ஓரல் தோல் மொழியில 51லேருந்து 55 வரைக்கும் ஷார்ட்கட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பே அப்படின்னா என்னது? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பேனா பேய் மேகம் அப்படின்ட்டு. அப்புறம் பேய் மேகம் வந்து சினத்தால நுர நுறையா மழைய கீழே பூமிக்கு தள்ளினாலும் மக்களுக்கு அச்சம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக கெட்டி வச்சிருக்கோம். அதான் இதுக்கான ஷார்ட்கட். அடுத்து பாருங்க, பைனால என்ன சொல்லிருக்கேன்? இளமை அப்படின்னு சொல்லிருக்கேன். சரியா? அப்போ இளமையில வந்து என்ன செய்வோம்? எல்லாருமே ஒரு துணிகரமா நிற்போம். எப்படியாலும் பணம் வேணும் அப்படின்னு நிற்போம். அப்படியேப்பட்ட ஒரு பையன் வந்து ஒரு மண்ணூர்லி பாம்பை ஒரு கொள்கலன் வந்து விற்கிறான். அதான் வந்து தீம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இளமையில ரைட்டா, இளமையான ஒரு பையன் வந்து தன்னுடைய உடல்ல உள்ள உள்ளுறுப்புகளை கையில பை வச்ச, சட்டையில பை வச்ச ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு என்ன செய்யறான்? மெத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ அவன் அம்மா வந்து அவனை ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு உள்ள அந்த கொள்கலனை எடுத்துட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வாடா அந்த குடத்துல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் என்ன செய்யறான்? அந்த 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 குடத்தை எடுக்க போறான். அதுக்கு உள்ள வந்து வில்லுன்னா உள்ளுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உள்ள சாக்கு நிறத்துல ஒரு பாம்பு வந்து நிக்குது. அந்த பாம்பு வந்து மந்த குணமா அப்படியே படுத்து கிடக்கு. உள்ள என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டை பசுமையா வைக்கக்கூடிய மண்ணுருளி பாம்பு. அந்த பாம்பை என்ன அழகா எடுத்து போய் வித்துட்டான். சரியா? வித்து பணக்காரன் ஆயிட்டான். ஸோ மறுபடியும் ஒருக்கா சொல்றேன். அதாவது இளமையான ஒரு பையன் வந்து தன்னுடைய உடல்ல உள்ள உள்ளுறுப்புகளை மறைக்கிறதுக்காக கையில பை சட்டையில பை வச்ச ஒரு சட்டையோட என்ன செய்யறான்? மெத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனாவி அம்மா ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு உள்ள கொள்கலனை அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அப்போ அவன் உள்ள போறான். சாக்கு நேரத்துல ஒரு பாம்பு வந்து மந்தமா இருக்கு உள்ள. ஆனா அந்த பாம்பு வந்து எதுக்கு உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டையே பசுமையாக்கக்கூடிய மண்ணுருளி பாம்பு. அதை வித்து பணமாக்கிட்டான். ஸோ இதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட். அடுத்து போனா என்னது? ஸோ ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, போனா போயிடுவான். ரைட்டா? ஸோ போனா போவான். செல் அப்படின்னா என்ன செய்வான்? பறந்து போய் நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த ஏ வேலை செஞ்சிருவான். அவ்வளவுதான். சரியா? போனா ஏ வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஸோ மேனா என்னப்பா? ஒரு மந்திரம்னா நம்ம பாபா படத்துக்கு ஞாபகம். ஸோ ரஜினிகாந்த் வந்து கடைசி எங்கே போவார்? இமயமலைக்கு போவார். அதான் வந்து இங்கே தீம். அப்போ இமயமலையில் உள்ள அசோக மரத்துக்கு கீழே போய் உட்காந்து சிவனை நினச்சி கொஞ்ச நேரம் நம்ம தவம் செஞ்சோம் அப்படின்னா இந்த காலனான யமனையே வெல்லக்கூடிய மந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து சிவனை சந்திச்சு பிரம்மன் வந்து ஒரு விளக்கம் கேட்காரு. அது உண்மையா அப்படின்ட்டு. அவ்வளோதான். அப்போ மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுறேன். ஸோ இமயமலையில் உள்ள அசோக மரத்துக்கு கீழே இருந்து கொஞ்ச நேரம் தவம் செஞ்சோம் அப்படின்னா காலன் அப்படிங்கிற யமனையை வெல்லக்கூடிய மந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு சிவனை சந்திச்சு பிரம்மன் கேட்கிறாரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இதில் ஏகப்பட்டது இருக்கு. இதில் என்னன்னா, ஒரு தாயோட உயிரை வந்து யமன் எடுக்க வராது. அப்படி எடுக்க வரும் பொழுது என்ன ஆகுது? அந்த தாய் உயிரை எடுத்துட்டு போயிடுறாரு. போனோடனே மகன் வந்து என்ன செய்யறாரு? யமனை இந்த நம்ம பேய் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஆணில வந்து பேயை அடிச்சு வைப்பாங்களா? அந்த மாதிரி யமனை அடிச்சு வைக்கணும்னு ஒரு யாகம் சரஸ்வதி முன்னாடி நடத்துறாரு. கடைசி அவர் உயிரும் போகுது. அதான் வந்து இதுக்கான தீம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ பாருங்க, ஒரு தாய் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்கள மரணம் வந்து அழைக்குது. ரைட்டா? அந்த உடனே ஒரு கருப்பு குதிரையில வந்த யமன் வந்து அந்த குதிரைய ஒரு மரத்துல கட்டிட்டு என்ன செய்யறாரு? ஸோ உள்ள போறாரு. அந்த தாய் வந்து உடனே பயத்துல என்ன செய்றாங்க? உங்களுக்கு பன்னிக்கறி வேணுமா, யானைக்கறி வேணுமா, இல்ல குதிரைக்கறி வேணுமா, எதனாலும் சொல்லுங்க, நான் அடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறார். உடனே இவரு சரி எனக்கு இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்ன உடனே அவங்க வயல் வழியா ஓடுறாங்க. ஓடும் பொழுது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நஞ்சு மிகுந்த ஒரு பாம்பு வந்து வலி ரொம்ப கொடுக்காம அவங்கள கொன்றுது. உடனே யமன் மேல ஒரு பெரிய வெறுப்பு வருது. யாருக்கு அப்படின்னா, அந்த பையனுக்கு. தன்னிட்ட உள்ள மிகுந்த செல்வத்தை வச்சு, மேன்மையான அறிவை வச்சு அந்த யமனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு ஆணி அடிச்சு அதுல வைக்கணும்ட்டு உடனே ஒரு பெரிய மந்திரவாதியை கூப்பிட்டு யாகம் நடத்துறாங்க. அது சரஸ்வதி முன்னாடி தான்கிட்ட உள்ள செல்வம் எல்லாத்தையுமே இடையில கொட்டிட்டு அந்த யாகசாலை முன்னாடி இருக்கிறாங்க. கடைசி என்னாச்சு? மேல இருந்து ஒரு வண்டு வந்து அசைஞ்சு வந்து அவன் மேல விழுந்து அவனும் செத்து போயிருதான். ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூஸாக பக்காவான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மனதார சொல்லிக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.